காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அப்பா ஒரு வழியா நாம ஜெயிச்சிட்டோம். வெற்றி வெற்றி. என்னது? ஆமாங்க நாங்க ஜெயிச்சிட்டோம்லாம். அதான் வெற்றி வெற்றின்னு கொண்டாடுறோம். ஹலோ. எஸ். அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம்? அதாவது ஆர்த்தி உங்களை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு நம்புறோம். ஏடா இது அத்தனை உங்க ரெண்டு பேரோட பிளானா? இல்லம்மா பிளான் போட்டது குரு தான். ஜஸ்ட் மலோட்டமா எக்ஸிக்யூட் பண்ணதான் நான். ஜாலியா இருந்தலாம். ஜாலியா இருந்தான். யோ நேத்திக்கு ஆஸ்திரேலியா அவன் போறான்னு சொன்னதுல இருந்து நாங்க ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. ஏன் சாம் கூட செல்லம் போல சாப்பிடவே இல்ல. நிஜமாவே அன்பு நீங்க ஆஸ்திரேலியா தான் அனுப்புறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஐயோ நான் வேற மீன் ஊறுகா வாழைக்காய் சிப்ஸ் என்னென்னமோ செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா உறங்க விடாம வேலை செய்ய வச்சிருக்காவ. ஏடா என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு அண்ணன் கிட்ட போய் அத்தா வரது வரைக்கும் எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம், இப்போதைக்கு அத்தா கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசாதுங்க அண்ணேன்னு பேசிட்டு வந்திருக்கேன்டா. விடு பாத்துக்கலாம். அவங்க தான் ஒண்ணு சேர்ந்துட்டாவ எல்லாம். இசைக்கு மட்டும் தெரியாம எங்க கிட்ட எல்லாம் சொல்லிருக்கலாம்ல. ஹலோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தனா நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகி அழுதுருப்பீங்களா? எங்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டீங்களா? நாங்க முட்டாளாக்கல. அறிவுங்கிறது ஒண்ணு இருந்திருந்தனா யோசிச்சிருக்கணும். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரே நாளில பிளைட் டிக்கெட். அத பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாமா? மூளைன்னு ஒண்ணு உங்களுக்கு இல்லையா? அதான் அன்பு மதுரைக்கு போயிட்டு வந்த உடனே ஆஸ்திரேலியாக்கு அனுப்பணும். அப்பே நீங்க ஒண்ணு சேரத்ததுனால அப்பால இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரே. நாங்க அப்படிதான் குழப்புவோம். ஏண்டா மனசாட்சி கெட்டவனே, நீ ஏன்டா என்கிட்ட சொல்லல? செயின் எல்லாம் கொடுத்து செயின் எல்லாம் போட்டு விட சொன்னாரே, அப்பயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. ஜிலு நாங்க மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகி அழுதுருப்பீங்களா? சோக கீதம் வாசிருப்பீங்களா? இல்ல ப்ரோ அழுதுட்டே ஃபீலிங்ஸ் அப்ப இசை கிட்ட பேசிருக்க மாட்டாரு. எப்பவும் ஜாலியா கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாரு. சீனே மொக்கையா இருக்கும். ஸ்கிரிப்ட் எங்களோட தான் இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கலாம். அதுல ஆக்ஷன் சொன்னதான் ஆக்டிங் ஒண்ணு இருக்கலாம். அந்த ஆக்டிங்க்கு யார் சரிப்பட்டு வருவான்னு யோசிச்சோம். சும்மா சொல்லக்கூடாது. பிஆர் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. என்ன சோக கீதம் வாசிக்கிறது என்ன என்னார்த்தையும் நீங்க மீன் ஒரு ரெடி பண்ணீங்களா? அதுவும் போகாத ஆஸ்திரேலியாக்கு. இங்க பாறா ஏற்கனவே கொலை வரியில நிக்கறான். பல்ல காட்டி இன்னமும் கொஞ்சம் வெறுப்பேத்திட்டே இருக்காத. ஜிலு உன்னால சினிமா நடிக்க போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா எங்களோட ஸ்கிரிப்ட் படி நீங்க எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எங்களோடது. ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்க தான். சோ இப்ப நீங்க எல்லாம் நடிகைகள். அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. கொய்யலா இன்னைக்கு செத்தடா நீ. முடிஞ்சா புடிடி பார்க்கலாம். டேய் நில்றா மவனே, கையில மட்டும் மாட்டனேன்னு வச்சுக்க செத்தடா இன்னைக்கு. போடு நல்லா போடு, இன்னும் நாலு போடு. இனியா இது அத்தனைக்கும் புருஷன் மட்டும் தான் காரணம். ஹலோ ஏ குல்ஃபி பிளான் போட்டது குரு. நான் ஜஸ்ட் மேலோட்டமா எக்ஸிக்யூட் பண்ணேன் அவ்வளவுதான். நைட்ல இருந்து நான் புலம்பிட்டே இருக்கேன். தூக்கமே வரல. இத்தனை வருஷமா சாம் நம்ம கூடவே இருந்துட்டான். அவனை இப்படி அனுப்புறீங்கன்னு புலம்பிட்டே இருந்தேன். பேசாம தூங்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்களே தவிர என்ன காரணம்னு சொல்லவே இல்ல. யோசிச்சு மண்டை சூடானதான் மிச்சம். இதுக்கிட்ட என்ன கொஞ்சம் காப்பாத்தலாம்ல? எனது இதுக்கிட்டேன்டா போச்சா? நல்ல ஓட மாடாடா உனக்கு. எப்படியோ சாமி இசையை ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்மளால முடியல. குரு அன்பு மாதிரி சேர்ந்து பிளான போட்டு ஒண்ணு சேர்த்தாவளே அது போதும். ஆமா பிரியா, ராத்திரி பூரா மனசு ஒரு மாதிரி தான் இருந்துட்டே இருந்த. அருவி வேற போன் பண்ணி ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்பதான் மனசு நிறைஞ்சு இருக்க. போட்டா இல்ல ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். என்னடா பேச போறேன்? இருடி இது என்ன ஏர்போர்ட்டா இல்ல பிளே கிரவுண்டா? உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட. நேத்திக்கு நைட்டு கூட உன்கிட்ட வந்து அழுதனா, அத்தான் ஆஸ்திரேலியா போறதே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நீ கூட அழுதலடா. எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? மொன்ன கட்டி அவங்க ஒண்ணு சேரனா நீயும் தானடி ஆசைப்பட்டேன். ஆமா அதுக்குன்னு எங்களை எல்லாம் அழ வைக்கணுமா? இல்லனாலே ஸ்னேகா உன்னை விட்டு போயிட்டாங்கிற சோகத்துல 5 வருஷமா அழுதுட்டு தானே இருந்தேன். கடைசியா இந்த அழுகை கணக்குல வச்சுக்கோ. ஃப்ராடு. இது தெரியாம நான் நைட்டு கூட சாப்பிடவே இல்ல தெரியுமா? சாப்பிடலையா? ஐயோ உள்ள இருக்க என் பாப்பாக்கு பசிக்குமே. அறிவு கட்டவனே, நீ எல்லாம் மனுஷனாடா. நான் வேற அன்னைக்கிட்டா 2 வருஷத்துக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டேன். அன்னை வேற நீ தான் சொல்லிட்டியாமான 2 வருஷத்துக்கு கல்யாணம் ஏற்பாடே பண்ணாம இருந்தானா? அப்பா அப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. என்னது கல்யாணம் லேட் ஆயிட்டுனா உனக்கு சந்தோஷமா? ஆமா புதுசா வனஜான்னு ஒரு மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க எல்லாம். எங்கம்மா? உன் காலேஜ்ல தான். ஓ அந்த பொண்ணு நம்ம வனஜா.
என்னது? அந்த பொண்ணு ஒரு சில சந்தேகம் எல்லாம் கேட்கறதுக்கு என் கேபினுக்கு வந்துட்டு போகும். ஒரு சேர்மனா சந்தேகத்தை விளக்குறது தானே என்னோட கடமை. அவ சந்தேகத்தை நீ எதுக்குடா விளக்கணும்? அது நான் சேர்மன்லாம். என்னது? ஏன் அந்த பொண்ணு கமிட் ஆட்டி நீ சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அம்மா, அவ கமிட்டட்னு உனக்கு எப்படி தெரியும்? இதுதான் பொண்டாட்டிலாக்கா? சொல்லுடா, அவ கமிட்டட்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்டேன். அது அவங்க தான் சொன்னாங்க. ஸ்டாஃப் ரூம்ல எப்ப பார்த்தாலும் நாங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்கோம். அப்போ கிளாஸுக்கெல்லாம் போறது இல்ல. அது ஃப்ரீ டைம்ல ஒண்ணா தானே இருக்கோம். அவ கமிட்டட்னால எங்க கிட்ட சொன்னதே இல்ல. அது அவள இன்னைக்கு நான் விட போட்டா இல்ல. அவளுக்கு உன்கிட்ட என்ன சந்தேகம்? அந்த பொண்ணுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் டி, புதுசுலாம். அதான் எதுனா சந்தேகம்னா என்கிட்ட கேக்குறதுக்கு வருவான். நீ என்ன தப்பா எடுத்துக்காத. எனக்கு புரியல. அவ புதுசு உன்கிட்ட சந்தேகம் கேட்க வரானா? அத்தி ஏய் நீ எங்கேயும் போகாதடி. அவ கல்யாணம் ஆனதுக்கு பிறகு 2 வாரம் டெல்லிக்கு போக போறாங்களாம். கூட உன்னை கூட்டிட்டு போறாளா? என்ன ஜில்லு, உனக்கு துரோகம் பண்ணுவானாடி? அடச்சி, வாய் மூடுறா. கல்யாணம் பண்ண போறானா? புதுசுங்கிறதுனால இவன் ட்ரைனிங் கொடுக்கறானா? ஏன் அப்படி இல்ல, அவங்க டெல்லிக்கு போக போறாங்களாம். இப்பதானே ஜாயின் பண்ணிருக்காங்க. அதான் லீவ் எல்லாம் எப்படி லீவ் எல்லாம் கொடுப்பீங்க எல்லாம் பேசிட்டு போச்சு. இது ஒரு பஞ்சாயத்தாடி. எங்க பாடுறி, கனவுல கூட என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது. நான் காலேஜ் சேர்மனா இருக்கிறதுனால என்ன சந்தேகப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத. சேச்சா, சந்தேகம் எல்லாம் இல்ல குரு. என் செல்லம், எனக்கு தெரியும்டி நீ என்ன சந்தேகப்பட மாட்டா அப்படின்னு. அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போக முடியாது. நீ அதுக்கு சரிப்பட வர மாட்டான்னு தெரியும். பட் இருந்தாலும் நமக்குள்ள நடந்ததெல்லாம் என்ன கொலைரா? நமக்குள்ள நடந்ததெல்லாம் ஸ்டாஃப் ரூம்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். ஸ்டாஃப் ரூம்ல? ஏன் என் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் என்னடி சொல்லி வச்சிருக்கேன்? ஒண்ணும் இல்ல, உன் கேபின்குள்ள ஒரு ரூம் இருக்குல்ல, ஆமா, அன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம்ல, அதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த தீ பிடிச்சது, என் ஷர்ட்டை கழட்டி கொடுத்தது. என்னடி உளர்ற? வளரலடா, நம்மள பத்தி உன் காலேஜ்ல எல்லாருக்கும் தெரியணும்ல. அதுக்கு எதுக்குடி அதை பத்தி எல்லாம் சொன்ன? பயந்துட்டியா? ரொம்ப பயப்படாத. அதை தவிர மத்ததெல்லாம் சொல்லிட்டேன். நீ இருக்கு பாரு. கோவம் போயிட்டா? கோவமா தான் இருந்தேன். சரி, ஓகே, பழிச்சு போட்டுன்னு விடுறேன். சாரி ஜில்லு, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. சொல்லி ஒருவேளை ப்ரோக்கு தெரிஞ்சதுன்னா சீரியஸா எடுத்துக்க மாட்டாருல. ஒரு பொருள் நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம கூட தானே இருக்குன்னு அலட்சியப்படுத்த தான் தோணும். நம்ம உள் மனசுக்கு தெரியும் அந்த பொருள் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. ஏன்னா அது நம்ம கையை விட்டு போகாதுங்கிற நம்பிக்கை. நம்ம கையை விட்டு போக போகுதுன்னு எப்ப தோணுதோ அப்போதான் அதை இழந்துடவே கூடாதுன்னு பயம் வரும். அப்புறம் தான் கையை கெட்டியா புடிச்சுக்க தோணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா இசைக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு அன்புக்கும் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. நீங்க எல்லாம் எமோஷனலா பேசுவீங்க, கொஞ்சம் கூட இசைக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். பார்த்தாலாம் நம்ம எல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு பிறகும் அங்கிருந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வந்திருக்காங்க. இதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சோம். கொஞ்சமா மன்னிச்சு விடுறேன். அப்புறம் மிச்சத்தை எப்ப மன்னிச்சு விடுவேன்? உண்மை என்னன்னா உண்மை என்னன்னா நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன நைட்டு? மொதராத்திரி. ஆமாண்டி, உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கேன். செயின் தானே போட்டு விட்டேன். செயின் தானடி தாலி. சட்டப்படி பார்த்தா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிட்டு. நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, போற வழியில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னது? இனிமே நீ என்னுடையவள். மித்ரா குருநாதன் பேரை மாத்துறதுக்கு ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கலாம். அதை முடிச்சிட்டு வந்துருவோம். அது பிறகு நைட் அதை வச்சுக்கலாம். அப்படியா? அப்படியே தான். என்ன ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. அப்போ நைட்டு நான் பேசுறேன்னு ரொம்ப உசுப்பேத்த ஜில்லு, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். அப்படியா? நம்மளோட ஃபர்ஸ்டா இருக்கா? எப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம்? பண்ணலாம். நீயே ஓயாம என் அண்ணன் கல்யாணம் புலம்புவ. நீ உன் அண்ணி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் கழுத்துல தாலி கட்டிடுவியா? பரவாயில்ல ஜில்லு, இருந்தாலும் புருஷனை பத்தி நீ நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்க. இப்ப என்ன, நான் அன்னைக்கிட்ட 2 வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தியே பேசாதேன்னு சொல்லிட்டேன். விடு, தாலியை வேணா 2 வருஷம் தாண்டி கட்டுறாங்க. புள்ளைய வேணா இப்ப பெத்துக்கலாம்ல. என்ன சிப்போடா. நில்றீ. சிப்போடா. என்ன இது பட்டுன்னு போடான்னு சொல்லிட்டு போறான். அன்பு, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்கலாம்ல. ஐயோ ஆண்டி, சொல்லக்கூடாதுன்னு இல்ல. எப்படியோப்பா, ஏதோ செஞ்சு என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரியாத மாதிரி பண்ணிட்டீங்க. அவ கூட அவளையும் சேர்த்து வச்சிட்டியா, இதுவே எனக்கு போதும். அருவியாண்டி, பிளான் எல்லாம் என்னோடது இல்ல, குருவோட தான். ஏண்டா, உன்கிட்ட ராத்திரி போன் பண்ணி புலம்பிட்டு இருந்தனே, ஒரு வார்த்தை வாயை திறந்திருக்கலாம்ல. இல்லம்மா, சொன்னா எப்படியாவது ப்ரோக்கு தெரிய வந்துரும். அவங்க 2 பேருக்கும் தெரியாம இருந்தாதான் அவங்க சேர முடியும். ஏன் குரு, எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு டவுட் வராட்டதான் ஆச்சரியப்படணும். டவுட் வந்துன்னா ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இவ்ளோ பிளான் போட்டு ஓசை சாம் கூட ஒண்ணு சேர்த்திருக்கீங்களே,
இது எதுக்காக? இதுல என்ன சந்தேகம் இருக்கு? எங்க அண்ணன் என் அண்ணி கூட ஒண்ணு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தானே. நண்பன் மேல உள்ள நம்பிக்கையில டிக்கெட்டை பார்க்காம இருந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா போட்ட பிளானுக்கு வேலையே இல்லாம போயிருக்கோம் நேத்துக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. இவ்ளோ கஷ்டப்பட்டு உன் அண்ணனை அண்ணி கூட எதுக்கு சேர்த்து வைக்கணும்? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எண்ணெய் மேல உள்ள பாசம் தான். இது அண்ணன் மேல உள்ள பாசமா? டெஃபினெட்லி. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஒரு தாய் பிள்ளை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். ஏப்பா போதும் அண்ணன் தம்பி புராணம். எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்குது. என்னம்மா உனக்கு? உனக்கு மித்ராக்கு ரூட் கிளியர் ஆகணும்னா நடுவுல இருக்கிறது யாரு? சாம். யார் அப்படி சொன்னது? உங்களுக்கு மித்ரா கூட கல்யாணம் ஆகணும்னா உங்க அண்ணன் கல்யாணம் முத நடக்கணும். அண்ணன் ரூட் கிளியர் ஆனாதான் உங்க ரூட் கிளியர் ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஐயோ ப்ரோ, அது என்னமோ குடிச்சிட்டு வளர்ற மாதிரி வளருது. நான் உங்களுக்காண்டி தான் எல்லாம் பண்ணேன். நம்புறோம்டா, நம்புறோம். ஹலோ. என்ன? ஆமா, கையை விடாம புடிச்சு வச்சிருக்கீங்க. அம்மாடி இசை, ஆஸ்திரேலியாக்கெல்லாம் இப்ப ஃளைட் கிடையாதாம். அவன் பறந்துட மாட்டான், கையை விடு. ஐயோ ஆர்த்தி, நான்லாம் பிடிக்கல. அவளுக்கு இந்நேரத்துக்கு ஆஸ்திரேலியாக்கு ஃளைட் இல்ல. கையை விடுறியா? பறந்துட மாட்டான். ஹலோ, ஏன் பொண்டாட்டி நான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வேணா கண்ணை மூடிக்கோங்க. இனிமே சாம கையில பிடிக்க முடியுமா? தாத்தா பாத்தீங்களா, என்னமோ ரெண்டு பேரும் பறந்துருவாங்கங்கிற மாதிரியே கையை பிடிச்சு வச்சிருக்காங்க. சரிம்மா விடு. பொறாம தாத்தா, பொறாம. உங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா பாக்கிறதுக்காண்டிதான் நாங்க இத்தனை நாளா காத்துட்டு இருந்திருக்கோம். ஆமா மக்கா, உங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்ச முகத்தோட பாக்கும்போது எப்படி நல்லா இருக்கு தெரியுமா? சரி, இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கிளம்பலாம், வீட்டுக்கு போலாம். கிளம்புறத பத்தி சொல்லலடா, வேற. தாத்தா, இப்படியே நாங்க சந்தோஷமா இருக்கோன்னு பார்த்து சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டுப்புட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. சாம், காஃபி குடிக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சுல. போற வழியில காஃபி குடிச்சிட்டு போலாம். தாத்தா, காஃபி இல்ல. புறவு என்ன கண்ணா, இனிமே கிளம்ப வேண்டியதான். அதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டியா? நீயே ஆஸ்திரேலியாவுக்கு போகல, இந்த சந்தோஷமே காணோம்ல. உங்களுக்கு காணும் தாத்தா, எங்களுக்கு காணாதுல. யூ மீன்? எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் பத்தி யாரும் பேச்சே எடுக்கலாம். டேய், ஏர்போர்ட்டா ரொம்ப அவசரம் தான். மச்சான், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ரொம்ப அவசரப்பட்டு தானே அவளை கட்டிக்கிட்டேன். எனக்கும் அதே அவசரம் தான். என்னமோ நமக்கு கல்யாணம் பண்ணணும் தானே. அது சரி, கல்யாணத்தை பத்தி எல்லாம் புறவு பேசிக்கலாம்ப்பா. முடியாது தாத்தா, அடுத்த எவனாவது வந்து எங்களை பிரிக்கிறதுக்கு முன்ன தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என்னடா அவசரம்? வயசு போயிட்டு இருக்கு மச்சான். உன் தங்கச்சி எந்த அளவுக்கு சீக்கிரமா எனக்கு கட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கட்டி வச்சிரு. அட போமா, நீ வர. என்ன தாத்தா, நான் சொல்றது சரிதானே? மச்சான், காத்து இருந்தாதான் காதல் அதிகரிக்கும். அதிகமா பேசினான்னு வச்சுக்கோ, நைட்டு டெய்லி உன் வீட்டுக்கு வருவேன். ஆளை பாக்குறதுக்கு தானே, உன் தங்கச்சியை பாக்குறதுக்கு இல்லடா, உன்னை பாக்குறதுக்கு தான். எது? ஆமாண்டா, ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். வா வந்து உட்கார்னு கூப்பிடுவேன். ப்ராஜெக்ட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அதான், உனக்கு நான் தொந்தரவா இருக்க கூடாதுன்னா சட்டு புட்டுன்னு உன் தங்கச்சி எனக்கு கட்டி வச்சிரு. என்ன ஒரு மிரட்டல். ஹலோ, உனக்கு என்னம்மா? இது உனக்கே ஓவரா தெரியல. ஒரு டீல் பேசுவோமா? ஆமா, தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணி எங்க கல்யாண டேட்டை இப்பவே பிக்ஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னு வைங்க. எங்க கல்யாண டேட்டை இப்பவே பிக்ஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். என்ன கேட்டாலுமா? ஆமா சாம், ஒரு சவரன் நகையே இப்ப 1,00,000 போயாச்சு. இந்த வாக்கு பேக்கெல்லாம் இப்ப அவசியமா? 5 சவரன்ல கூட நீங்க எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன். ஆனா தாத்தாவோட மண்டையும் அன்போட மண்டையும் கழுவ வேண்டியது ஏன் பொறுப்பு? நிஜமா? அதெல்லாம் கழுவிடலாம். இப்போ இங்கேயும் கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ண வச்சுட்டான். எனக்கு என்ன செய்வேன் முத வாக்கு கொடு. கடவுளே, நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். 5 சவரனுக்கெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. பாவம், நீ இந்த ஓசைக்காக இப்ப வீடு கட்டிட்டு இருக்கலாம். ஒரு 50,000 ரூபாய்க்கு பட்டு சாரி வாங்கி தரியா? இதெல்லாம் ஒரு டீல். சாரி வாங்கி தரத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. கட்டுறதுக்கு தெரியுமா? டேய், யார பாத்துறா என்ன வார்த்தை கேட்ட? இல்ல, உங்க கல்யாண டைம்ல நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீங்க சாரி கட்டி நான் பார்த்தது. உன் டைரியில எழுதி வச்சுக்கடா, உன் கல்யாணத்துக்கு நான் சாரி கட்டுறேன். இது உன் மேல சத்தியம். ஏன் தலையில இருந்து கையிடுங்க. இப்பவே டேட்டை பிக்ஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா 50,000 ரூபாய் சாரி கன்ஃபார்ம். ஓகே, அதே சாரியை கட்டிட்டு உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன். இப்ப பாரு, தாத்தா மண்டையும் இந்த அன்பு மண்டையும் எப்படி கழுவுறேன்னு மட்டும் பாரு. இங்க பாரு சாம், அது பிறகு 50,000 ரூபாய் பட்டு சாரி வாங்கி தராம மட்டும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, கல்யாண மாப்பிளையோட சீப்ப ஒழிச்சு வச்சாதான் உன் கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். டீல். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். என்னப்பா
ஆர்த்தி நீங்க மட்டும் என்னென்னமோ பேசிட்டு நிக்கிறீங்க, எங்களுக்கும் கேட்க மாதிரி சொல்லுங்க. நாங்களும் கொஞ்சம் சிரிச்சுக்கிடுவான்ல. தாத்தா சாம் சிரிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல தாத்தா. பிறவு அவன் உள் பாரத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அழுறானா? முகத்தை பார்க்கும்போது சிரிக்காம நில்லாண்டா. ஓ சாரி சாரி. இப்போ ஓகேயா? நீங்களும் கொஞ்சம் சோகமா மூஞ்சி வச்சுக்கோங்க. இசை உங்களை தான். அவ சாம்க்கு கண்ணிலேயே காதல் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கா. இதுல நம்ம பேசுறது கேக்குமா என்ன? தாத்தா சாம் அவன் வருத்தத்தை கொட்டிட்டு இருக்கான். வருத்தமா? என்ன கண்ணா? அது தாத்தா அவனுக்கு வயசு போயிட்டே இருக்கான். ஊர்ல போற வரவங்க எல்லாம் அருவியாண்டிக்கிட்டையும் சாம் கிட்டையும் உனக்கு என்ன இன்னமும் கல்யாணமே ஆகலையா, உன் வயசு பையனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு இருக்கு அப்படி இப்படின்னு சாம பார்த்து ஒரே கேள்வியா கேட்கலாம். பாவம் அதான் மனசு உடைஞ்சு போயிட்டான் பிள்ளை. மச்சான் ஆமாண்டா. நொந்து போயிட்டான் தாத்தா. ஏன் ஆபீஸ்ல கூட உங்க ஃப்ரெண்ட் எம்டிக்கு கல்யாணம் ஆகி 4 வயசுல ஒரு குழந்தையே இருக்கு. நீங்க தாத்தா ஆன காலத்துல தாத்தாவா? இரு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னா வாய் மூடு. தாத்தா ஆன காலத்துல இப்படி சிங்கிளா திரியறியன்னு எல்லாரும் கேட்கலாம். இத நினைச்சுதான் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான். அது சரி. ஏமா இப்ப உடனே கல்யாண பேச்சு எடுக்கணும்னு சொன்னானா இல்ல நிச்சயதார்த்த பேச்சா? தாத்தா இல்ல இந்த டீல்ல உனக்கு என்ன வாங்கி தரதா பேசிக்கிட்டான்? சேச்சே தாத்தா இந்த ஆர்த்திக்கு இல்லனாலே கொஞ்சம் மனிதாபிமானம் எல்லாம் அதிகம். நான் சாமோட நல்லதுக்காண்டி சொல்லேன். அது சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இவனுங்க இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. தாலியே கட்டாட்டாலாம் நீதான் என் பொண்டாட்டி. அது சரி. சாம் ₹1 இருந்ததுன்னா ₹1 கூட டாஸ் போட்டு பார்க்கலாம். உனக்கு இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. 50,000 ரூபாய். சரி இரு நானே பேசுறேன். தாத்தா சாம்க்கு வயசு போயிட்டே இருக்கு. என்னமா கல்யாணத்தை தள்ளி போட்டே இருந்தீங்கன்னா சாம் என்னமா தாத்தா ஆயிருவான். சாம்க்கு தம்பிக்கும் பல்ல போயிடும். பாத்தியா, இது ஏர்போர்ட்டா இல்லனா கல்யாண பேச்சு எடுக்கக்கூடிய இடமான்னு தெரிய மாட்டேங்குதுல அங்கிள். ஆமா டாக்டர், அதுதான்ப்பா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சாமுக்கு இங்க வச்சு எப்படியாவது கல்யாண பேச்சையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போனோம். அதுக்கு நான் அந்த பிளே ஸ்க்ரூ கொடுத்து. ஆமா அங்கிள் புரியுது. சரி இப்ப என்ன, இங்க வச்சு கல்யாண பேச்சு எடுக்கணும் தானே? கல்யாணம் பேச ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா சொல்லுங்க, சட்டுப்புட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். தாத்தா போற வழியிலே ஏதாவது கோயில்ல தாலியை வாங்கி கொடுத்து. டேய் போடுடா, ரொம்ப அவசரப்படாத. என்ன போற வழியிலேயே தாலியை வாங்கி கோயில்ல போய் தாலியை கட்டி கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? 50,000 ரூபாய் சாரி விட்டுருவானா? தாத்தா நீங்க சொல்லுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை 2 ஜோடிக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம். 2 ஜோடியா? ஆமாப்பா, உன் தம்பியும் இருக்கான்ல, 2 பேருக்கும் ஒரே மண்டபத்துல வச்சு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம். என்ன மித்ரா? தாத்தா எதுவா இருந்தாலும் குரு கிட்டயும் அண்ணன் கிட்டயுமே. உன் முகத்துல அந்த சந்தோஷத்திலேயே தெரியுது. என் மனசுல தோன்றத சொல்லப்பா. ஞாயிற்றுக்கிழமை 2 ஜோடிக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம். கல்யாண டேட் எல்லாம் ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து வீட்டுல போய் என்னைக்குன்னு பிக்ஸ் பண்ணிடுவோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே 2 பேருக்கும் ஒரே மண்டபத்துல வச்சு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவோம். என்னமா இசை, சந்தோஷமா? இல்ல தாத்தா, குருக்கு தனியா வேற ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைங்க. அம்மாடி, நீ கட்டிக்க போறவனுக்கு தம்பி தானே? இல்ல தாத்தா, தம்பியா இருந்தாலும் எங்களுக்கு தனியாவே கல்யாணம் நடக்கட்டும். அவங்களுக்கு வேற நாள் கல்யாணம் பாத்துக்கோங்க. அம்மோ அவன் என் தம்பி தானடி, உன் ஃப்ரெண்டு தானே. இசை, இப்ப 2 பேருக்கும் ஒன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன இருக்கு? எனக்கு விருப்பம் இல்ல தாத்தா. என்னம்மா, சாம்க்கு அவன் தம்பின்னு தெரியறதுக்கு முன்னமே உனக்கு தானே ஃப்ரெண்டா அறிமுகமானாய்? இருக்கலாம் தாத்தா, அதுக்குன்னு ஒரே மண்டபத்துல எல்லாம் ஒரே டைம்ல எல்லாம் வேண்டாம். அம்மோ உனக்கு தான் லூசா? ஏமா, நாங்க சாம வேற குருவ வேறன்னு பாக்கல. ஐயோ தாத்தா விடுங்க தாத்தா, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தனித்தனியா வேற வேற நாள் வைக்கிறது தான் நல்லது. இல்லப்பா, அண்ணன் தம்பி நீங்க 2 பேரும். தாத்தா எனக்கு குருவை ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா கல்யாணம்னு வரும்போது ஏடி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். இப்பதான் எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்களா? பாட்டி விடுங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க. ஏன் உனக்கு ஏன் விருப்பம் இல்ல? எங்க எல்லாருக்கும் விருப்பம் தான். 2 பேருக்கும் ஒரே நாள் என்கேஜ்மெண்ட், ஒரே நாள் கல்யாணம். ஏமா, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். தாத்தா எனக்கு சாம பிடிக்க ஆரம்பிச்ச நாளையில இருந்தே சர்ச்ல வச்சு கவுன் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசை. குரு கூட எங்களுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா சண்முக அங்கிளும் மகேஸ்வரி ஆண்டியும் ஹிந்து, மித்ரா வீட்ல ஹிந்து, அவங்களுக்கு எப்படியும் ஹிந்துல தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எங்களுக்கும் ஹிந்துலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? இதுவே வேற வேற நாள்னா கண்டிப்பா எனக்கு கவுன் போட்டு சர்ச்ல வச்சு கல்யாணம் நடக்கும்ல, அதான். நல்ல பொண்ணுமா நீ, கவுன் போடுறதுக்காண்டியா? தாத்தா இத விட்டுருவாளா என் பொண்டாட்டி? உன் ஆசை சரிதான், ஆனா உன்னை பெத்தவங்க கிட்டயும் கேட்கணும்ல. மாமா கேட்கவே வேண்டாம் எங்க கிட்ட. அன்புக்கு 2 முறைப்படியும் கல்யாணம் நடந்துட்டு, என்னதான் குரு பிறப்பால கிறிஸ்டியனா இருந்தாலும் அவனுக்கு முருகனை தான் ரொம்ப பிடிக்கும். மித்ராக்கும் அப்படிதான். அதனால அவங்க 2 பேருக்கும் ஹிந்துலயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சாம் பிறந்ததுல இருந்து ஜீசஸ்னு இருக்கவன். எப்ப இசை சாம காதலிக்க ஆரம்பிச்சாலோ அப்பல இருந்து அவளும் எனக்கு சர்ச்சில் வச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா.
அவ ஆசைப்படியே நடக்கட்டுமாமா. ஆமாப்பா, அவ விருப்பம் எதுவோ அப்படியே விட்டுருங்க. என்னம்மா, கல்யாணம் மட்டும்தான் சர்ச்சில் வச்சா இல்லனா நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தம் உங்க விருப்பம் தாத்தா. ஏன் சாம், நிச்சயதார்த்தம் விக்கி மாப்பிள்ளையோட முறைப்படி நடந்தா ஒண்ணும் இல்லையோ உனக்கு? எனக்காக கல்யாணமே சர்ச்சில் வச்சுன்னு மாத்திக்கிட்டா. அவ முறைப்படி நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல எனக்கு சம்மதம் தாத்தா. சரிப்பா, அப்பனா ஞாயிற்றுக்கிழமை சாம் இசைக்கும் குருமித்ராக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். அது பிறகு 2 பேரும் அண்ணன் தம்பி ஒன்னா பிறந்தவங்க, 2 பேருக்கும் கல்யாணம் ஒரே நாள்ல நடந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படேன். பெரியவரே, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுப்பா. குரு அண்ணன் இசை கழுத்துல தாலி கட்டினதுக்கு பிறகுதான் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படான். கல்யாணத்தை ஒரே நாள் வச்சுப்போம். சர்ச்சில் வச்சு சாமுக்கும் இசைக்கு கல்யாணம் நடக்கட்டும். சர்ச்சில் அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அது பிறகு உடனே ஹிந்து கோயில வச்சு குருக்கு மித்ராக்கு கல்யாணத்தை நடத்துவோம். இந்த ஐடியாவா நல்லா இருக்கேன். என்னம்மா? எனக்கு ஓகே தாத்தா. அதானே, ஏன் அவனுக்கு கவுன் தான் முக்கியம். இப்ப அரசு பெரியவர் நீங்க, அவன் வாழ்க்கைக்கு உங்களை விட யார் நல்லதை நினைக்க போறான்? நீங்க நினைச்ச மாதிரியே இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம், அடுத்த 1 மாசத்துக்குள்ள கல்யாணத்தையும் வச்சிடலாம். 1 மாசம் இல்ல தாத்தா, நான் வீட்டு வேலையை எப்ப முடிக்கிறேனோ எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன். உங்க பேத்தியா அவர் வச்ச வீட்டுக்கு முதல்ல கூட்டிட்டு போறத விட அவளுக்காக நான் கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு தான் எனக்கு ஆசை. சரிப்பா, நீ ஒரு என்ஜினியர், சொன்னாலும் வேலை முடி. அது போறவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன குரு? எங்களுக்கும் ஓகே தாத்தா. சரிப்பா, இப்பயாச்சும் வீட்டுக்கு கிளம்பலாமா? இந்த உலகத்திலேயே ஏர்போர்ட்ல வச்சு கல்யாண பேச்சு நிச்சயதார்த்த பேச்செல்லாம் இந்த குடும்பத்துல உள்ளவிய தான் எடுத்திருப்பாவ. ஏஞ்சல் மேம் சார். யாரு? ஏஞ்சல் மேம் இல்லையா? நீங்க? நான் பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரேன். ஓ, கம்பெனில இருந்து வரீங்களா? இன்னைக்கு சாம் அண்ணா ஆஸ்திரேலியா போறாங்களா? அதான் எல்லாரும் கொண்டு விடுறதுக்காக போயிருக்காங்க. வீட்ல யாரும் இல்லையே, பாட்டிமா மட்டும் தான் இருக்காங்க. நீங்க? என் பேர் ஸ்னேகா. ஸ்னேகா இந்த வீட்ல யாரும் இல்லையே. இல்ல, நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல, மித்ராவோட ஃப்ரெண்டு. ஓ, சென்னை டாக்டர் மித்ரன், டாக்டர் தங்கச்சியோட ஃப்ரெண்டா நீங்க? ஓ சரி சரி. இதுக்கு முன்ன இந்த வீட்டுக்கு நான் வந்ததே கிடையாது. கம்பெனி விஷயம் எதுனாலும் இது வரைக்கும் நான் விஆர் வீட்டுக்கு வந்ததே இல்ல. இது கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பர். இது அவசரமா ஏஞ்சல் மேம் கிட்ட கொடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆபீஸ்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. ஓ அப்படியா? நீங்க வேணா கொடுத்துடுறீங்களா? இல்ல சார், எதுனா முக்கியமான பேப்பர்ஸா இருக்கும். கம்பெனி சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் வேற யார்கிட்டயும் கொடுக்கறது நல்லதா இருக்காது. அது அட அவங்களே வந்துட்டாங்க. அட கௌதம் சார் நீங்களா? என்ன மியூசிக்? சாம் சார் ஆஸ்திரேலியா போறதா நேத்துக்கு ஆபீஸ்ல பேசினாங்க. இல்ல கௌதம், பிளான் கேன்சல் ஆயிட்டு போகல. உங்க மியூசிக்கு என் ஃப்ரெண்ட் சாமுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. எனது கல்யாணமா? ஆமா, வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம். சாம் வீட்டு வேலையை முடிச்ச உடனே கல்யாணம். சூப்பர் சாம். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்காண்டி என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்தாங்க. அம்மா, ஐயோ சாம், வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தானே கேட்க போறீங்க. இது வரைக்கும் நான் விஆர் வீட்டுக்கு வந்ததே இல்ல. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ். இதை இன்னைக்கே ஏஞ்சல் மேம் கிட்ட கொண்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 5 o'clock மேல பெர்மிஷன் கேட்டிருந்தேன். அதான் விஆர் வீட்டுல கொண்டு கொடுத்துட முடியுமான்னு கேட்டாங்க. பரவாயில்ல கௌதம், உள்ள வாங்க. ஐயோ இல்ல சார், வேண்டாம். வந்துட்டு வாசல்லே போலான்னு இருக்கீங்க, உள்ள வந்துட்டு போலாம்ல. ஐயோ இல்ல இனியா மேம், நீங்க கூப்பிட்டதே பெருசு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதான் பெர்மிஷன் போட்டிருக்கேன். சரி கௌதம், இந்தாங்க சார். சரி சார், நான் வரேன். பைக்ல தானே வந்தீங்க? ஆமா சார், நானே போயிடுவேன். என்னன்னா நீங்க ஆஸ்திரேலியா போகலையா? இல்லம்மா, அதுக்கு முன்ன என்ன போக விடாம தடுத்துட்டாங்க. அப்போ இப்ப நீங்க மனசு மாறிட்டீங்களா? ஆமா ஸ்னேகா, சாம் இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பியாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரிடா, உள்ள வா. நீ போடா, நான் வரேன். இனிமே உன்னை கையில பிடிக்க முடியுமா? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் லூசு. யாரு? நான் லூசா? கையேடா, வழிவிட. போலாம். எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அப்புறமா போ. காரை ஸ்டார்ட் பண்ணு. ம் நேரா போ. அப்புறம் மெயின் ரோடு வரும். மெயின் ரோட்ல இருந்து ரைட் எடுத்துறாத, லெஃப்ட் போனேன்னு வச்சுக்கோ. போனா? அப்படியே போனா அரசோட பங்க்ல வரும். அங்க இறங்கி உங்க வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குங்க. எக்கைய விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லையே. மனசு இல்லாட்டாலும் நீங்க போய் தான் ஆகணும். மனசே இல்லாம எப்படி போக முடியும்? அதுவும் இவ்ளோ அழகான பொண்ண பக்கத்துல வச்சுட்டு. நீ பார்க்கிறாய், நான் சரிகிறேன். நீ கேட்கிறாய், நான் தருகிறேன். நீ வீட்டுக்குள்ளே வந்ததுமே உன்னை கட்டி பிடித்துக் கொள்வேன். நீ கட்டிக்கொள்ள உன்னை மெல்ல மெத்தை பக்கம் கூட்டி செல்வேன். நான் மறுப்பேன் முதல் தடவை
தலை குனிவேன் மறுதடவை. நான் பெறுவேன் சில தடவை, பின்பு தருவேன் உன்னகலை. விடு சாம். இவ்வளவு நேரமா நல்லா தானடி பாடினேன். ஹலோ தோ வந்துட்டலாம், அதுக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஆர்த்தி, உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. அன்பு கூப்பிடுறாரு. வரேன் வரேன். இப்பதானே வீட்டுக்கு வந்தாங்க. இனிமே இதுங்க அட்டூழியம் தாங்க முடியாதே. வா மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் டா. எப்படியோ அது இது நாடகத்தை நடத்தி உன் தங்கச்சி என் கூட சேர்த்து வச்சதுக்கு மிக்க நன்றி மச்சான். இதோட முடியல, உனக்கு செய்ய வேண்டிய பாக்கியெல்லாம் என்னமோ நிறைய இருக்கு. ஃப்ரெண்டா போயிட்டியடா. ஒரு ஃப்ரெண்டா இருந்து நீ எனக்கு எது எதெல்லாம் கொடுத்தியோ அதெல்லாம் நான் உனக்கு தரணும்ல. உள்கொத்து என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. சேச்சா, அப்படி எடுத்துக்காதடா. இது உள்கொத்து இல்ல மச்சான், கும்மாங்குத்து. அப்பப்பா என்னமா குத்துங்க. ஹலோ, வீட்டுக்குள்ளே கை விட மாட்டீங்களா? இது இருக்கு பாத்தியாடா, பொறாம புடிச்சது. வருஷம் தாண்டி நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். கைய பிடிக்கிறதுல என்னடா இருக்கு? புடிச்சுக்கோ மச்சான், புடிச்சுக்கோ. அவன் அண்ணன், அவனே சும்மா நிக்கிறான். வந்துட்டு இனிமே இந்த வீட்ல காதல் திரைப்படம் டெய்லி ஓடும். டேய், அது கிடக்குறான். ஏமோ இந்த ஆட்டுக்கு எவ்வளவு பொறாம பாத்தியா? கொஞ்சம் பர்சனலா பேசணும்டா, பேசலாமா? பேசு மச்சான் பேசு. இன்னைக்கு சைட் அடிச்சது போதும். அம்மு, நீ கொஞ்சம் உள்ள போறியா? இதோ போறோம்டா. ஒன்னே சேர்த்துல மச்சான், அவளை மட்டும். ஏன்டா? எக்ஸ்கியூஸ் மீ. நானும் போகணும் தானே? கண்டிப்பா. எதுக்கு எல்லாரையும் துரத்துறாரு மச்சான்? உன் கல்யாணத்துக்காக தாண்டா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கல்யாணத்துக்காண்டியாடா? ஆமா மச்சான், அந்த நாள் எப்போ வரான்னு தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். சொல்ல போனா நாள் கணக்கா இல்ல, மாச கணக்கா காத்துட்டு இருக்கேன். இசைக்கும் குருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளுக்கு கல்யாணமே ஆகல. அவளுக்கு கல்யாணம் ஆகாததுனால அவளை உனக்கு கட்டி வைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். மறுபடியும் எல்லாரும் ஆசைப்படுறதுக்கு முன்னமே உன் கல்யாணத்துக்காக நான் பர்சனலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. என் மேல உனக்கு எவ்வளவு லவ்டா. நான் நிக்கலாமா இல்ல நீங்க பர்சனலா பேசுறீங்க? இல்ல குரு, நீ நிக்கலாம். என்னன்னா, ஏன் மச்சான் என் கல்யாணத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு ஆசைப்பட்டியா? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் நடந்தாதானே. அன்னைக்கு நைட் ஒரு சம்பவம் நடக்கும். நைட் என்னடா நடக்கும்? எல்லாருக்கும் எது எது இல்லாமோ நடந்திருக்கலாம், ஆனா உனக்கு சிறப்பா நடக்க போகுதுடா. மச்சான், எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதும் ஃபர்ஸ்ட் நைட்னு ஒரு சம்பவம் நடக்கும். அதான்டா எல்லாருக்கும் நடக்கும். உனக்கு சிறப்பு பூஜையோட நடக்கும். நீ ஏதாவது பிளான் போட்டு சர்ப்ரைஸா வீட்டுக்குள்ள எல்லாம் நீங்க அதை கொண்டாட வேண்டாம். வேற ஏதாவது சர்ப்ரைஸா பிளான் பண்ண போறியாடா? நீ இப்பவே என்கிட்ட சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப தெரிஞ்சாலும் அப்ப சர்ப்ரைஸ் ஆன மாதிரி முகத்தை வச்சுக்கலாம். ஆமா, ஏன் மச்சான் இந்த விஷயத்துல கூட எனக்கு நல்லது செய்யறதுக்கு உனக்கு இவ்வளவு ஆர்வமா? ஆமாண்டா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுல அன்னைக்கு நைட்ல இருந்து உன் கல்யாணத்துக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்னடா நடந்தது அன்னைக்கு? உனக்கு ஞாபகம் இல்ல? ஏன் மச்சான், எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடந்தது, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? டேய் விளையாடையாடா. உன் ஃபர்ஸ்ட் நைட் நான் எதுக்குடா ஞாபகத்துல வச்சிருக்கணும்? நீ ஞாபகத்துல வச்சிருந்தா போதாதா? ஒரு படம் ஒண்ணு ஓட்டி காட்டுறேன், ஞாபகப்படுத்தி பாக்குறியா? நல்ல பாருடா, சூம் பண்ணி பாரு. யாழ் வர்றதுக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். இருடா. என்னடா மச்சான், நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குடா. அந்த கடமைய முடிக்காம இது பாட்டில ஒரு சிப் கூட என் வாயில போகாது மச்சான். டேய் கொல்லாதடா, அவ கொலுசு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. நீ வை, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். டேய், உனக்கு ஃப்ரெண்ட் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா? டேய், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பக்கத்துல நான் இருக்கேன். இன்ச பண்ணாம போனை வச்சிரு மச்சான். மச்சான், அப்ப என் கடமை என்ன ஆகுறதுடா? அடே, நான் இப்ப மேல வந்தேன்னு வச்சுக்கோ, உன் மேல இருந்து கீழே தள்ளி விட்டாலும் விட்டுருவேன். பாவம், அவனே அவசரத்துல இருக்கான் போல. மச்சான், நீ அவசரமாவா இருக்கா? அருண் சொல்றான். சத்தியமா நான் அழுத்துருவேன்டா. என்னதாண்டா உன் கடமை? அதுவும் இந்த நைட் டைம்ல நீ தனியா போய் என்ன கடமை வேணாலும் செய் மச்சான். அது உன் கூட தான்டா. ஏன் கூட கடமையா? என் கூட என்னடா கடமை? ஹாப்பி 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 ஹாப்பி. என்னடா ஹாப்பி ஹோலி நான் இழுத்துட்டு இருக்கேன் மச்சான். சொல்லிடுறேன்டா, ஒரு சோதனை வேதனை எனக்கு புரியுது. புரிஞ்சுதுன்னா போன கட் பண்ணாண்டா மச்சான். என்னடா ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்? சரிடா, கடமை சொல்லு. கடமை இதுதான்டா. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லாம வந்துட்டேலாம். எவ்வளவு நல்ல உள்ளண்டா எனக்கு. உனக்கு நண்பனா இருந்துட்டு உனக்கு ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லலைன்னு, ச்சே, அந்த போதையில கூட உனக்கு ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லணும்னு துடிச்சிருக்கு பாத்தியா இந்த இதயம். அதோட நிறுத்தல மச்சான், இன்னொரு படம் ஓட்டுறேன் பாரு. டேய் மச்சான். ஐயோ அன்பு சாம். டேய், உன் நண்பன் அழுதுட்டு இருக்கான். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆனே கேக்குது. இப்போ வந்துடுறேன் குல்ஃபி. என்னங்க? என்னம்மா? அப்ப உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா? டேய் மச்சான், ஒரே ஒரு நிமிஷம் குல்ஃபி, அவன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ நீங்க
என்ன தனியா விட்டு போறீங்கன்னா உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம். என்னடா உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் மச்சான். என்னதாண்டா உன் பிரச்சனை? அழுறியாடா? டேய் விட்டா அழுதுருவோம் போலதாண்டா இருக்கு. சரி 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 இப்ப போடலாம். ஒரே ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போயான். என்னதாண்டா உன் சந்தேகம்? என்ன கோவமா கத்தல? சரி கத்தல என்னன்னு சொல்லு. நான் உனக்கு தொந்தரவுங்கிற மாதிரி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு விட்டுறியா? என்னதாண்டா உன் ப்ராப்ளம் சொல்லி தோல. அங்க பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உன் நண்பன் உனக்காக காத்துட்டு இருக்குது. உனக்கு பிரச்சனையே இல்லையாடா முருகா? சொல்லு உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பண்ணணும்? அத என்ன கோவமா கேக்குறேன்? சிரிச்சுட்டே கேளு, மனசு வலிக்குது. சொல்லுமா. என்னங்க அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? குல்ஃபி நீ தாண்டி முக்கியம். இப்ப வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இரு. மச்சான் அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையாடா? ஒரு நிமிஷம் கட் பண்ண குல்ஃபி, இப்ப வந்துடுறேன். இங்க பாருடா, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு அவன் என்னமோ சதி பண்ணிட்டு இருக்கான். டேய் வாடா, இப்ப சொல்லுடா என்ன கடமை, என்ன பிரச்சனை? மச்சான் அவ இருக்காளடா, பாத்துட்டே இருக்கான். சரி என்ன தள்ளி விட்டுட்டு என் பக்கத்துல வந்து நிக்கா, என் கூட போட்டோ எடுக்கா. சரி நீ என் கூட எடுத்துக்கோ. தப்புடா. இங்க பாரு மச்சான், என் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பக்கத்துல நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், சம்மத்திடலாம். டேய் அவ பாக்குறாங்க, நீ பொறுப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போற. யாரடா சொல்றேன்? அவதான் பாக்குறான், சிரிக்கிறான், பாத்துட்டே இருக்காள்னா கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்டா இப்ப வந்து தொந்தரவு பண்ற? மச்சான் சந்தேகத்தை தீர்த்துட்டு போனி. அவ ஏன் பாக்குறான், எதுக்கு பாக்குறான், ஏன் பாக்குறான்? யாரடா சொல்ற? அண்ணே என்ன சத்தம்? என்னண்ணே நீ ரூம்ல இல்லாம இப்ப இங்க என்ன பண்ற? இவ்ளோ பண்ணனாடா ரொம்ப பெருமையா இருக்கும். லைட்டா நானும் உன் லைஃப்ல அப்படி ஒரு சம்பவம் எப்போ நடக்கும்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சிரிப்புக்குள்ள உள்ளர்த்த ஒண்ணா இல்லையே, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன் மச்சான். டேய் சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்கிறதுல நீ சந்தோஷப்படுறியோ இல்லையோ, அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்டா. ஏன்னா மச்சான் நீ சம்பவம் பண்ண மாதிரி நான் ஸ்பெஷலா சம்பவம் பண்ணணும்ல. டேய் என்னடா சடனா வில்லன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்? அன்னைக்கே நான் சபதம் எடுத்துட்டேன்டா, உனக்கான அன்னைக்கு ராத்திரி. இங்க பாருடா, இதுல நான் மட்டும் சம்பந்தப்படல. நான் அண்ணனா இருந்தாலும் உனக்கு ஃப்ரெண்டு, உனக்கான சம்பவத்தை நான் பண்ணணும்ல. அடி பொலி. என்னடா வில்லன மாதிரி மாறிட்ட? வரட்டா? அட பாவி, என் கூட ஃப்ரெண்டாவே இருந்துட்டு இவ்வளவு நாள் மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுட்டு இருந்திருக்கான். நீ செஞ்சது அப்படிடா. என்னடா பண்ண போற? பொறுத்திருந்து பார்.